ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறேங்க. அதாவது இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல நான் எந்த ஒரு இன்சூரன்ஸையும் நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ண போறது கிடையாது. பட் ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ டெர்ம் இன்சூரன்ஸை பத்தி ஃபுல்லா ஒரு டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதே சமயம் நான் எந்த ஒரு டெர்ம் இன்சூரன்ஸையுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறது கிடையாது. பேசிக்கா நீங்க டெர்ம் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும், அது எடுக்கிறப்போ எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஹெல்த் ரிலேட்டடெல்லாம் கவர் ஆகாது. அதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணா அதுக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதாவது இறப்பு அப்படிங்கிறது ஒன்று நடக்கிற பட்சத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடியது தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பேசிக்காக யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ என் பேரில் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா என்னை சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தினருக்கு நான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடியதா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். என்னுடைய சேலரியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக ஒரு பல்காக உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இல்லைங்கிற பட்சத்தில் அதான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்துட்டிங்கன்னா முழுக்க உங்கள் குடும்பத்தை ஃபினான்ஷியல் சேஃப்டி பண்ணக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸை நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எல்லாருமே எடுக்கலாம். பட் மெயினாக நான் ஒர்க் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேற பேக்கப்லாம் எதுவுமே கிடையாது, என்னுடைய குடும்பம் முழுக்க என்னை மட்டுமே நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நீங்கள் ஐடியில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு எந்த ஜாபில் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சேலரி மாதம் ஒரு 10,000 ரூபாய் கூட இருக்கலாம், இல்லை 10 லட்சமாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு வேறு எந்த பேக்கப்பும் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து வீட்டு கடன்லாம் வாங்கியிருப்பீங்க. இப்போல்லாம் பார்த்துட்டோன்னா ஒரு 50 லட்சம் 60 லட்சம் போட்டால் தான் ஒரு வீடு அப்படிங்கிறதே வாங்க முடியுது. அதை நம்ம மாதம் இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்போம். பட் நம்ம மட்டுமே சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீட்டுக்கடன் அப்படிங்கிறது நம்ம இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய பர்டனா ஃபேமிலிக்கு மாறிடும். வீட்டுக்கடன் மட்டும் இல்லை, வேற எந்த ஒரு பெரிய கடனுக்குள்ளே இருந்தாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கடன் வாங்கி இது பண்ணாலும் சரி. அதே போல் மெயினாக உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, 2 குழந்தை இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் செலவெல்லாம் லட்சத்தில் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட்டு வாங்கணும் அப்படின்லாம் குழந்தைங்க ஆசைப்படுறாங்கனாலும், நல்ல ஒரு மார்க் எடுத்து போனாலும் கூட உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது அவங்க படித்து முடிச்சுட்டு வர்றப்போ ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்படிங்கிறது ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போது நம்ம இல்லை அப்படின்னா எப்படி படிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு யோசனைலாம் நம்மளுக்கு இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக மட்டும்தான். என்னடா இப்படி ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் சொல்கிறேனே, நெகட்டிவாக சொல்கிறேனே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதே நம்மளுடைய வருமானத்துக்கு நம்ம குடும்பம் நம்பி இருக்கிற பட்சத்தில் அந்த வருமானம் இல்லைன்னா அதை ஈடு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறதான் இது விஷயமே. ரைட்டுங்களா? ஸோ இதை ஹெசிடேட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லு பார்த்துட்டு எந்தெந்த விஷயம்லாம் பார்த்துட்டு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதே நான் கிளியராக சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா ரீசெண்டாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபேமிலிக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நார்மலாக உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது அவருக்கு ஏதோ அலர்ஜிக் ரியாக்ஷனில் சேராமல் அவர் 4 நாளில் இறந்துட்டாரு. ஓகேங்களா? ஆனால் அவருக்கு அவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைங்கள். அந்த அம்மா வேலைக்கு போகல. என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு வீடும் வாங்கி அது லோனில் போயிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டை அவங்க விற்றுட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் தான் அந்த ஃபேமிலிக்கு இப்போ பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு பல்க் அமௌண்ட் அவங்களுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பக்கமாக போட்டு வச்சுருந்தாங்க. அதை அவங்க ஃபுல்லாக பேங்க்கில் போட்டு வச்சுட்டு அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை தான் அவங்க எடுத்துட்டு இப்போது வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அது என்ன மிகப்பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறத எல்லாரும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். அதே போல் எடுத்துட்டீங்க அப்படின்னா
இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அப்போ இருந்தே போடலாம், ரைட்டுங்களா? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போடலாம். இது இவங்க தான் போடணும், இல்லைனா ஒர்க்கிங் பீப்புள் மட்டும்தான் போடணும்னு கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக வந்து போடலாம், ஓகேங்களா? இவங்க தான் போடணும்னு இல்லை. பட் ஆனால் யாருக்கு அதிகமாக நான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்க, உங்களை நம்பி மட்டுமே ஃபேமிலி இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு, அப்படிங்கிறத நான் சொல்கிறது. ஸோ ஏஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்த காலகட்டங்கள்லேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது, ஓகேங்களா? 1 அல்லது 2 டேர்ம் இன்சூரன்ஸ் அது மாதிரிலாம் கூட எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 20,000 ரூபாய் உங்களுக்கு பெர் மந்த் சேலரி கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் போடலாம், ஓகேங்களா? டேர்ம் இன்சூரன்ஸுக்கு. இல்லை எனக்கு இது பத்தாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு தோணுதுன்னா, மறுபடியும் இன்னொரு டேர்ம் இன்சூரன்ஸ் கூட போட்டுக்க முடியும். லைக் தட் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் மந்த் கட்டுற அமௌண்ட் வந்து குறையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த் மட்டும் கட்டாமல் வருஷத்துக்கு ஒருக்கா பல்காக கட்டுறது கூட வந்திருக்கு. பட் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு சின்னதாக மாதம் மாதம் கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 25 வயசு ஆயிருக்கு உங்களுக்கு, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் கவர் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 1200 ரூபாய் அப்படிதான் வந்து ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதுதான் எக்ஸாக்ட் அமௌண்ட்லாம் நான் சொல்லலை. இது வந்து இன்சூரன்ஸ் மாறும். பெர் மந்த் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. இது காலத்துக்கும் ஒரே அமௌண்ட் தான், ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? அதுவே நீங்கள் 35 வருஷத்தில் வந்து போடுறீங்க அப்படின்னா பெர் மந்த் 3000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது பெர் மந்த் கட்டுறது கம்மியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம்னா 70 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 70 வயசுக்கு மேலே நம்ம இருக்கிறோம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க குட்டிங்க வந்து வந்துடுவாங்க. ஸோ நம்மள டிபெண்ட் இல்லாத ஒரு காலகட்டமாக அவங்க வந்து மாறிடுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் 70 இயர்ஸ் வரைக்கும் எடுங்க, நாட் 60 இயர்ஸ், ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் 30 இயர்ஸ்க்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறீங்க. அப்போது குழந்தைங்கள்லாம் வந்து அவங்களோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆகுது, ஒரு 25 இயர்ஸ் ப்ளஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 70 வயசு வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே போல் இப்போ வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு பெனிஃபிட், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் நோ ஹிடன் சார்ஜஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும், ஓகேங்களா? அதுக்கு சார்ஜ் இதுக்கு சார்ஜ்லாம் பிடிக்காம பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் ஒன்ஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கானதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் முக்கியமாக ஒன்று செய்யணும், ஆட்டோ பே வந்து எனேபிள் பண்ணி வச்சிடணும். நான் இதையே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, மாதம் மாதம் நீங்கள் கட்டிட்டு வரணுங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும்லாம் கட்டாமல் நீங்கள் போட்டுடுறீங்க, இன்சூரன்ஸ் கட்டாமல் போட்டுறீங்கன்னா அது வந்து அப்படியே நின்று போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆட்டோ பே எனேபிள் பண்ணி வச்சிடணும். ஸோ மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் என்றைக்கு தொடங்குறீங்களோ அந்த மாதிரி அந்த டேட்டில் மாதம் மாதம் உங்களுக்கு அமௌண்ட் எடுத்துப்பாங்க. தட் இஸ் டோட்டலி ஃபைன். அதே போல் நாமினி வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். அன்மேரிடாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸை வந்து கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட உங்களுடைய மனைவி அல்லது கணவன், அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகள் அவங்களோட பேர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு நாமினி சேஞ்ச் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சரியாக வச்சுருக்கணும், ஓகேங்களா? இப்போ மேரிடாக இருக்கீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ரேஷன் கார்டில் சரியாக நேம்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? உங்களோட ஒய்ஃபோடதோ குழந்தைங்களோடதோ எல்லாத்தையும். ஸோ இதெல்லாம் ஏன் ப்ராப்பராக டைமிங் பண்ண சொல்கிறேன்னா, நாளைக்கு போய் அவங்க கிளைம் பண்ணுறப்போ ஒரு பெரிய தலைவலி வந்து பேப்பர் ஒர்க்குக்காக அவங்க வந்து அலையக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா, இனிஷியலாக உங்களுடைய மெடிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹெச்ஐவி வரைக்கும் வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எது இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் இருக்குது அப்படின்னாலும் அதையும் தயவு செஞ்சு நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கேற்றாப்புல இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகும், அது வந்து
நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் ஏதாவது இருக்குது, ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது அதிகம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு, சேலரி ஸ்லிப்புமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு. அதே போல் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. இது இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறதுக்கே உங்களுக்கு தேவைப்படாது. பட் ஆனால் ஒரு வேளை கிளைம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ரேஷன் கார்டில் நேம் அடிஷன் வந்து பண்ணிக்கோங்க. குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஏன்னா பேரண்ட்டாக உங்களுடைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கள நாமினியாக போடுறப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அதே போல் எல்லாருக்குமே ஒரே அட்ரஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு அட்ரஸில் இருப்பீங்க, உங்கள் ஒய்ஃப் ஒரு அட்ரஸில் இருப்பாங்க. அதெல்லாமே வந்து ஒரே அட்ரஸ்க்கு நீங்கள் மாற்றி முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்களும் உங்களுடைய நாமினியும் ஒரே அட்ரஸ். அவங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃப் காட்டுறது, என்ன ரிலேஷன்ஷிப்னு காட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் சொல்ல வர்றேன். அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இறந்தா கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஒன்லி லாஃபுல் டிமைஸ், அதாவது இறப்பு அப்படிங்கிறது சட்டத்திற்கு உட்பட்டு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராங் ரூட்டில் போய் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. நீங்கள் ட்ரிங்க் பண்ண மாட்டீங்க, ஸ்மோக் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ட்ரிங்க்கோ இல்லை ஸ்மோக்கோ பண்ணிட்டு போனப்போ தான் வந்து ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து கவர் ஆகாது. இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றபடிக்கு எது நடந்தாலும் எஃப்ஐஆர் காப்பி, அதே போல் கோர்ட் ஆர்டர் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் சரியாக தான் இருக்கீங்கிற பட்சத்தில் அந்த டிமைஸ்க்கு கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். அதான் சொல்கிறேன். அதே போல் இப்போல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் உங்களோட மெயிலுக்கே வந்துட்டு இன்சூரன்ஸ்க்கான காப்பியெல்லாம் அனுப்பிடுறாங்க. தயவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் வச்சிருக்கிற கவர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை பேரண்ட்ஸ் கிட்டேயோ அந்த ஒரு பிரிண்ட்டை எடுத்து கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பாட்டுக்கு உங்களோட மெயில் இருக்குது அப்படின்னா நாளைக்கு ஒரு ஃபோனே வந்து அக்சஸ் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்காக தான். ஸோ ஃபேமிலி கூட வந்து கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் அஃபோர்டபுள் ரேஞ்ச் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய சேலரியிலிருந்து தான் இந்த அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். மாதம் இல்லைனா வருஷத்துக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒரு 50 லட்சத்துக்கு போடலாம், 1 கோடிக்கு போடலாம், 2 கோடிக்கு போடலாம், இதை விட ஜாஸ்தி கூட போடலாம். ஆனால் நம்மளால் மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்ட முடியும் காலத்துக்கும். எனக்கு இந்த அமௌண்ட் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது அப்படின்னு ஒன்று தோணும் இல்லைங்களா? அந்த அமௌண்ட்டுக்கு வந்து தயவு செஞ்சு போடுங்க. ஒரு பல்க் அமௌண்ட்டு போட்டு அப்புறம் இறுக்கமாகி நம்மளால் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே கட்டாமல் நம்ம வந்து இன்சூரன்ஸை போட்டு வைக்கிறோம்னா அது வந்து பயனே கிடையாது. ஓகேங்களா? அது வரைக்கும் கட்டின அமௌண்ட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதே போல் நான் என்ன சொல்லுவேன்னா, திரும்ப கொடுக்குற ஆப்ஷனில் வந்து நீங்கள் ப்ரீமியம் ஜாஸ்தி கட்டணும். அது மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்காமல் சரி இதை வந்து இப்போ நம்ம காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறோம் இல்லைங்களா, அது யூஸ் ஆகுதோ இல்லையோ ஆனால் கம்பல்சரி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இதை நினச்சிக்கோங்க. உங்களுடைய லைஃபுக்கு உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக இந்த அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னு. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்போ ஒரு லட்சக்கணக்கில் நீங்கள் கட்டியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய லைஃப் டைமுக்கே ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் அமௌண்ட். ஓகேங்களா? அதை தான் நான் சொல்ல வர்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்க பாருங்கள். உங்களுக்கானது எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கேற்றாப்புல வந்து பண்ணுங்க. அதே போல் கிளைமபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, யார் கிளைம் பண்ண முடியும், நாமினி அடிஷன் பற்றி, அதே போல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கிளைம் ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல டேர்ம் இன்சூரன்ஸ் போடுங்க. பட் தயவு செஞ்சு உங்களை மட்டும் நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக எடுங்க. நான் அதுதான் வந்து சொல்லுவேன். இந்த அன்சர்டைன் வேர்ல்டில் term insurance is very very important to protect our family even we are not available here in the world அப்படின்னாலும் கூட. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓப்பனாக பேச வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அதனால தான் நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி நான் சொன்னேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.